என்னாச்சு சொல்லு வானதி. நீ முன்ன மாதிரி இல்ல பாண்டி. என்கிட்ட ஒழுங்கா பேசுறதே இல்ல. அப்பெல்லாம் இல்லடி. அப்படிதான், இப்பெல்லாம் நான் உனக்கு முக்கியமே இல்ல. யார் சொன்னா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீதான் ஏற்கனவே சொல்லிட்டியே, என்னை விட உனக்கு கடை தான் முக்கியம், உன் வீடு தான் முக்கியம்னு சொல்லிட்டேன். அப்படியா சொன்ன? ஆமா. இல்ல, நீயும் முக்கியம் வீடும் முக்கியம்னு சொன்னேன். அத்தனை வருஷம் என்ன பாத்துக்கிட்ட வீட்டையும் உன்னையும் நான் ஒரே மாதிரி தான் பாக்குறேன். இங்க பாரு வானதி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நான் இதெல்லாம் யாருக்காக பண்றேன்? உனக்காக தானே பண்றேன். நான் நல்லா சம்பாதிச்சா நீ சந்தோஷமா இருக்கலாம்ல. அது புரியலையா உனக்கு? இந்த கடையை லீஸுக்கு எடுத்திருக்கோம். கூடிய சீக்கிரம் இதை விட கடை இன்னும் பெருசாகணும். அப்புறம் பைக் டீலரு, கார் டீலர்னு அடுத்தடுத்து போகலாம். அது எல்லாத்துக்குமே இதுதானே வானதி முதல் படி. இந்த நேரத்துல நீ என் கூட இருக்க வேண்டாமா? இப்பெல்லாம் நீ நல்லா தான் பேசுற. கடை காசு கொடுத்தியே, அப்ப நீ என்ன கூப்பிட்டியா? என்ன வானதி, உன்னை தனியா வர கூப்பிடணுமா? வானதி, நீயும் நானும் ஒண்ணு இல்லையா? என் வீட்டுல சேரனையோ இல்ல சோழனையோ நான் வான்னு கூப்பிடுறேன்னா அவங்களாம் உரிமை எடுத்து வராங்கல்ல. அப்படிதானே நீயும்? ஏய், நீ வீட்டுல ஒருத்திடி, உன்னை தனியா கூப்பிடணும்னு எதிர்பார்ப்பியா? நீயே யோசிச்சு பாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன எதிர்பார்ப்புல முக்கியமான நேரத்துல நீ என் கூட இல்ல. அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த கடையை லீஸுக்கு எடுக்க போற விஷயத்த நான் உன்கிட்ட தான் முதல்ல சொல்லி சந்தோஷப்பட்டேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா? முன்னாடி எல்லாம் நீ எப்ப கடைக்கு வருவ, எப்படா என்கிட்ட பேசுவேன்னு இருக்கும். இப்பெல்லாம் நீ கடைக்கு வந்தா கூட ஒழுங்கா பேச மாட்டேங்கிற வானதி. 5 நிமிஷம் உட்காந்துட்டு எஞ்சி போயிடுற. நீ வந்து என்கிட்ட சிரிச்சு பேசிட்டு போனாதானே எனக்கு அந்த நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும். அப்படியா பாண்டி? அப்படியாவா? உனக்கு தெரியாதா அது? தெரியும், இருந்தாலும் உன் வாயில இருந்து கேட்கும் போது நல்லா இருக்குல்ல, அதான். இன்னும் நிறைய இருக்கு வானதி. சொல்லு பாண்டி, கேப்போம். பாரு, சிரிச்சா எவ்வளவு அழகா இருக்க. இப்பெல்லாம் நீ இப்படி சிரிக்கிறது கூட இல்ல. எனக்கு கஷ்டமா இருக்காதா? சரி, ஓகே, நான் இனிமே சோகமாவே இருக்க மாட்டேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். சரியா? சரி. சரி சொல்லு பாண்டி, இப்ப கடையில என்னெல்லாம் மாத்த போற சொல்லு. அவ்வளவுதான். எப்படி? ஓகேவா? சூப்பர் பாண்டி, இதெல்லாம் பண்ணா கடையே சூப்பர் ஆயிடும். செம ஐடியா. தேங்க்ஸ். நீ இப்படி சந்தோஷமா பேசினாதான் என் மனசுக்கு நல்லா இருக்கு. ஏதோ உருப்படியா பண்றோங்கிற நினைப்பே அப்பதான் வருது. வானதி, சந்தோஷமா இரு. அப்போ உனக்கு நிஜமா என்ன பிடிக்குமா? பிடிக்கும்டி. எவ்வளவு பிடிக்கும்? இவ்ளோ பிடிக்கும். இந்த மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டே இரு, சரியா? கோவப்படாத. பேசி பேசி பாத்திர போறாங்க. அபிஷேகமா இருக்கு. இவ்வளவு வெளிச்சத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். வேற யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி ஓடி ஷட முடியலாமா? ஐயோ, அது ரொம்ப கேவலமா இருக்குமே. ஐயோ, தப்பா இருக்கு. கடவுளே 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 மாட்டேங்கிறானே. ரோட்ல யாராவது பாத்தாங்கன்னா என்ன ஆகுறது? என்னடி நம்பறல? இந்த கன்றாவி காட்சியெல்லாம் பாக்குறோம்னு தலையில எழுதிருக்கேன். கடவுளே, என்ன தவிர எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். நான் வரேன். சூப்பரா. வரேன். இரு. எங்க ஓடுற? இரு இரு, எங்க ஓட வாங்கி. வாவ் வாவ், சூப்பர் சூப்பர்மா, சூப்பர். என்ன பண்றீங்க? ஓ, வேலையா இருக்கு. இது என்ன கடையில புது மெக்கானிக்கு? ஓஹோ, மானவரியா ஓட்டுவானே. எக்ஸ்கியூஸ் மீ வானதி, உங்களதான் உங்களதான். வாங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இவருங்க மிஸ்டர் பாண்டி. பாண்டி, கடை ஓனர், இங்க வாங்க. வாங்க சார். என்னடா நடக்குதுங்க? என்னடா நடக்குதுங்க? ஏண்டா, நான் பார்த்தது கஸ்டமர் யாராச்சும் பார்த்தா என்ன ஆகுது? சரி, கஸ்டமர் விட இவனோட அப்பா பார்த்ததுலாம் என்ன இருக்கும்? இப்படி பட்ட பகல்ல நட்ட நாடு கடையில் நின்று 2 பேரும் முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏய் பாண்டி, நீ இப்படி இருக்க நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நீ ஒரு அப்பாவி, உனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சா கடையிலயே வச்சு என்னடா அதெல்லாம்? என்னடா பண்ணிட்டு இருக்க? டே, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நீ முதல்ல உட்காரு. வா. எங்க போற? எதுக்கு? என்ன நடுவுல ஒரு சேர போட்டு உட்கார வச்சு நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு காவல் காத்துட்டு இருக்கணும் தானே? ஆனா ஒண்ணுடா, இந்த உலகத்துல என்ன தவிர எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இருங்க. யூ கண்டினியூ, ஐ அம் கோயிங். டேய், உட்கார்றா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லடா. ஏய் விடுறா, உனக்கு என்ன பிரச்சனை இல்ல? எனக்கு எல்லாமே பிரச்சனை தானே. ஆளாளு காண்டி தெரியுங்களா என்ன? எல்லாம் நேரம். ஆனா உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கைக்கு அச்சு மாட்டே. இன்னும் கடை விட்டு தரல, 2 பேரும் ஒண்ணு சரிங்களா? சா வச்சிரும் சொல்லிட்டேன். இனிமே எப்ப நான் கடைக்கு வந்து பார்த்தாலும் நீ ஒரு மூணு நினைக்கிறோம், நீ ஒரு மூணு நினைக்கிறோம். எங்கேயாவது 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கிறத பார்த்தேன், அப்படியே கடையோட கொளுத்தி விட்டு போயிடுவேன். ஏய், அப்படியே இருக்கணும் சொல்லிட்டேன். விளம்பர வேலைக்கு அப்புறம் மீண்டும் தொடர்ந்தீங்க, அவ்வளவுதான். கரெக்டா செய்ய. அனிஸ் பையா. வாங்க பையா. நான் அனிஸ் பையா. இந்த சைட்ல ரொம்ப நாளா வேலை போயிட்டே இருக்கு போல. ஏன் அப்படி? எப்ப வந்தாலும் பில்டிங் அதே மாதிரி இருக்கு. வேலை நடக்குதா இல்லையா? அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படியா? ஆனா பில்டிங் மேல எழும்பவே இல்லையே. பில்டிங் ஐடி இவ்வளவுதான் பையா. உள்ளதான் வேலை நடந்துட்டு இருக்கு. ஓஹோ, சரி, என்னமோ சொல்றீங்க. ஆனா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லாம் சட்டுன்னு கட்டிடுறாங்க. ஆனா இந்த மாதிரி சின்ன பில்டிங்க ஒரு 6 மாசமா போட்டு தேய்ச்சிட்டே இருக்கீங்க. ஆமா, அண்ணாங்க வேலை இருக்கா பையா? வேலையா? சரி, நான் போய் பாத்துக்கிறேன். சரி பையா. வரேன். பையா, சீக்கிரம் பண்ணு. இங்க ரொமான்ஸா? இப்படி வேலை செய்யற இடத்துல ரொமான்ஸ் பண்ணா அப்புறம் எப்படி வேலை முடியும்? இப்படிதான் இருக்கும். எடுக்காம பேசுறாங்க. கூப்பிடலாமா வேணாமா? எது மறுபடியுமா? நான் பாக்கல. ஏய், எங்க ஓடுற? இல்ல சந்தா, ஓடாத. எங்க போனாலும் விட மாட்டேன். சூப்பர்மா, என்ன நடக்குதுங்க? இந்த கல்லு வேற. அனிஷே, எங்கடா இருக்க? மிஸ்டர் சேரன், நீங்கதான். என்ன நடக்குதுங்க? ஏன்னா இது வேலை செய்யற இடம். எனக்கு மட்டும் பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ணுவேன்.
கோயிலுக்கு கூட்டு போய் சத்தியம்லாம் வாங்குவ என்ன ஒரு பொறுக்கி மாதிரி இல்லாம முன்னாடி பேசுனீங்க நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்குன்னு தெரியுதா உனக்கு இல்லடா அது ஒண்ணு இல்ல அது ஆ? ஆ? என்ன சொல்ல போற என்னென்ன நடக்குதுங்க அது சந்தா அந்த பில்டிங் எது வந்து நீ எப்ப வந்த இல்ல நான் எப்ப வந்தேன்னு கேக்குறியா இல்ல ஏன் வந்தேன்னு கேக்குறியா அப்படி எல்லாம் இல்லடா நல்லா புரியுதுண்ணே நல்லா புரியுது தெரியாம இங்க வந்துட்டேன் ஆளை விடு டேய் சோடா அது ஒண்ணு இல்லடா நாங்க சும்மா அங்க எது நீ கொடுத்த உமா உனக்கு சும்மாவா டேய் நான் எங்கடா கொடுத்தேன் ஓ நீ கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஃபீல் வேற பண்ற நீ டேய் அப்படி எல்லாம் இல்லடா சும்மா ஏதோ விளையாட்டா அப்படியே ஓடி ஆடி எது விளையாட்டு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறது விளையாட்டா இப்படி கொடுத்தீங்களா அது விளையாட்டா சொல்லாத சோழா நீ நடத்துன நடத்து என்னடா நான் கிளம்புறேன் டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லடா சோழா காலையில யார் முகத்துல முடிச்சேனே தெரியல இப்படி தப்பு தப்பான இடத்துலயே மாட்டிக்கிட்டு பார்க்க கூடாதெல்லாம் பாத்துட்டு என் பிஞ்சு நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு டேய் நான் போறேன். டேய் சோழா இருடா என்னடா வந்த உடனே போறாங்கற இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து போனால எதுக்கு இருக்கணும் இருந்து நீ பண்ற ரொமான்ஸ் எல்லாத்தையும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இங்க இருக்கணும் நானு போனேண்ணே இருடா ஜூஸ் வாங்கி தரேன்டா எனக்கு ஒண்ணு வேணாம் நீ தான் ஓடி பிடிச்சா டயர்டா இருப்பீங்க நீங்களே மாறி மாறி ஷேர் பண்ணி குடிங்க ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் தம்பி இப்படி ஃபீல் பண்ணிட்டு போறானே நீ 2 செகண்ட் கூட லவ் மூடுக்கு போயிட்டல என் வாழ்க்கையில இப்படி ஒரு சீன்லாம் வராது போல இருக்கு என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா இது உங்களுக்கு டீ பிரேக் தானே வாங்கலாம் சும்மா ஒரு காஃபியோ டீயோ குடிச்சிட்டே பேசுவோம் வாங்கி வச்சிட்டீங்களா காஃபி குடிக்கலாமான்னு கேட்டுட்டு காஃபி வாங்கலாம் எப்படிங்க கார்ல இருக்கு வாங்க இருங்க கப்பல ஊத்துறேன் இந்தாங்க. சரி சொல்லுங்க என்ன விஷயம் ஒண்ணும் இல்லங்க சும்மா அப்படியே இந்த பக்கமா வந்தேன் உங்களை பாக்கலாமே தோணுச்சு அதான் கூட அதே வீட்ல தானே நானும் இருக்கேன் காலையில தானே என்ன பாத்தீங்க காலையில பார்த்தா மறுபடியும் உங்களை பார்க்க கூடாது ஏதாவது இருக்கான்னு எனக்கு என்ன இந்த பேர் சொல்லி டல்லா இருக்கு இல்லையே ஏதோ ஒரு விஷயம் இருக்கே ஆள் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க முகத்துல தெரியுதாங்க நல்லாவே தெரியுது அது ஒண்ணும் இல்லைங்க காலைல 2 காட்சியை பார்த்தாங்க மனசே ஆறல. என்ன காட்சி பாண்டியை பார்க்க மெக்கானிக் ஷாப் போனா அங்க ஒரு காட்சி சரி சேரன் பாக்கலாம்னு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போனா அங்க ஒரு காட்சி ஐயோ உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல அவங்க நல்லா இருக்காங்க என்ன தவிர எல்லாரும் நல்லா இருக்காங்க ஏங்க இப்படி சுத்தி வளைக்கிறீங்க டைரக்டா சொல்லுங்க ஒண்ணு இல்லைங்க ம். நாளைக்கு பாண்டி கடத்தர போழா ஆச்சு சரி வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு பாக்கலாமேன்னு சொல்லி அவன் கடைக்கு போனேன் அங்க பார்த்தா வானதியும் பாண்டியும் கட்டி புடிச்சு கிஸ் அடிச்சு நிக்கிறாங்க பாண்டியா பாத்தீங்களா உங்களுக்கு எவ்வளவு ஷாக் ஆகுது அப்ப நேர்ல பார்த்தா எனக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்கும் சரி அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு சேரன் நான் பாக்கலாம்னு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போனா அங்கேயும் அதே காட்சிங்க அதே காட்சினா இதுக்கு மேலயுமா உங்களுக்கு விளக்கமா சொல்லணும் அங்க அண்ணனும் சந்தாவும் இதே மாதிரி தாங்க கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சேரனாவா சேரனாவா உங்க சேரன் அண்ணன் தான் பாண்டி கூட நான் ஒத்துப்பேங்க பேரனெல்லாம் வாய்ப்பே இல்ல கதை விடாதீங்க இப்படி நம்பி தாங்க நானும் ஏமாந்து போய் நிக்கிறேன் ஆனா அண்ணன் மிகப்பெரிய காதல் மன்னனா இருக்குங்க இப்படி என் அண்ணன் தம்பிங்க அவங்க வாழ்க்கையில ரொமான்ஸ் விளையாடுது என்ன தவிர எல்லாரும் நல்லா இருக்காங்க அவங்க எல்லாம் ஒருத்தரை மட்டும் லவ் பண்றாங்க ஒருத்தர் கிட்ட மட்டும் பேசுறாங்க அதனால நல்லது நடக்குது சார் எப்படியா பாக்குற பொண்ணுங்க பின்னாடி எல்லாம் நீங்க சுத்துவீங்க அப்புறம் எப்படி நல்லது நடக்கும் நானும் ஒரே பொண்ணதாங்க லவ் பண்றேன் அவங்களுக்கு தான் அது புரியவே மாட்டேங்குது அத சொல்லதான் கிளம்பி வந்தீங்களா இப்போ உங்களை விட்டா எனக்கு வேற யாருங்க இருக்கா சரி விடுங்க நான் அப்படியே போறேன்